ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஜப்பானை சேர்ந்த பக்தர்கள் உலக நன்மை வேண்டி ருத்ராபிஷேக பூஜை செய்து வழிபாடு நடத்தியுள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன், இந்த பூஜையில யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, இந்த பூஜையின் சிறப்பு அம்சங்கள் என்னவாக இருக்கிறது, முழு விவரங்கள். வணக்கம். ராமேஸ்வரம் ராமநாதசுவாமி திருக்கோயிலுக்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கமாக உள்ளது. இந்த நேரில் பாத்தீங்கன்னா ஜப்பான் டோக்கியோ நகரை சேர்ந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட ஜப்பானியர் இன்று அதிகாலை ராமேஸ்வரம் ராமநாதசுவாமி திருக்கோயிலுக்கு வெளியிருந்தாங்க. முன்னதாக அக்னி தீர்த்த கடற்கரை புனித நீராடி விட்டு கோயிலுக்கு உள்ளே உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்கள் நீராடி கோயிலில் 3ஆம் பிரகாரத்தில் ருத்ராபிஷேகம் பூஜை நடத்தினாங்க. இந்த உலக நன்மைக்காகவும் அனைத்து மக்களும் சக நன்மை சகித்தன்போடு வாழ வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் இந்த பூஜையில் ஈடுபட்டதாக ஜப்பானியர் தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாது அனைவருக்கும் அன்னதான வளங்களும் திட்டமிட்டிருக்காங்க. உங்கள் விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.